வணக்கம். நான் வழக்கறிஞர் சரவணன், கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். சமீப காலமாக ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி பகுதியில் போதகர் புகழ் இதுதான் புகழ் 2021 ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்து முறையாக அக்ரிமெண்ட் போட்டு அவர் திருச்சபை ஜப வீடு ஒன்று நடத்தி வருகிறார். திடீரென்று அங்கு வரக்கூடிய இந்து முன்னணியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் இங்கு அனுமதி இல்லாமல் நடத்தக்கூடாது, இந்து நாடு, இந்துக்கள் வாழ வேண்டும், அந்த ஜப வீட்டை சீல் வைத்திருக்கிறார்கள். உள்ளே நிறைய பொருட்கள் அங்கேயே உள்ளே இருக்கிறது, எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. இது சம்பந்தமாக பல முறை மாவட்ட ஆட்சியரிடம், வருவாய்த்துறையிடம், காவல்துறையிடம், அதுவும் இல்லாம சிறுபான்மை ஆணையம் புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் அகதிகளாக மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மதசார்பற்ற ஆட்சியில் இப்படி சிறுபான்மை மக்களுக்கு இப்படி ஒரு அநீதி நடக்கிறது எங்களால் ஏற்புடையதாக அல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை மாற வேண்டும். அதற்காக இன்று மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த சீலை உடைத்து எங்களுக்கு தொடர்ந்து ஜப வீடு நடத்த வாய்ப்பு கொடுக்குமாறு நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கிறோம். இதை செய்யவில்லை, இதை மீறுகிறது, எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக இப்படி நடக்குது என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக ஈரோடு மாவட்டத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம். அனுமதி மறுக்கப்பட்டால் அனுமதியை மீறி, தடைகளை மீறி நாங்கள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் சரவணன், வழக்கறிஞர். என் பேர் புகழ். கொடுமுடியில, ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில ஆல்மேட்டி திருச்சபை என்கிற திருச்சபையை ஜப வீட்டை தொடர்ந்து 25 ஆண்டுகளா 2001 நான் நடத்தி வந்திருக்கேன். கடந்த 2020 இந்து முன்னணி அமைப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் கொடுத்த பொய் புகாரின் அடிப்படையில் SMT நகர், காங்கேயம் ரோடு, KP சண்முகனுடைய இடத்துல வாடகை ஒப்பந்த அடிப்படையில் நான் அந்த ஜப வீட்டை நடத்தி வந்த போது அவர் கொடுத்த புகார் அடிப்படையில் கொடுமுடி தாலுகா நிர்வாக தாசில்தார் அவர்கள் அந்த இடத்தை முன்னறிவிப்பு இல்லாமல் ஜப வீட்டை சீல் வைத்து விட்டார். நாங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு மாவட்ட நிர்வாகத்திடமும் கொடுமுடி தாலுகா நிர்வாகத்திலும் காவல்துறையினரும் அந்த புகார் அளித்து வருகிறோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏறத்தாழ ஒரு 17 மாதமாக அந்த ஜப வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தொடர்ந்து அனுமதி தரணும், எந்த விதமான இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் ஜப வீட்டை நடத்துவதற்கு ஆவணம் செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம். ஆல்ரெடி சிறுபான்மைத்துறை தலைவர், ஆணைய தலைவர் ஏற்கனவே நாங்கள் கடந்த 3வது மாதம் சிறுபான்மைத்துறையினுடைய ஆணையர் ஜோ அருணையா இதை குறித்து புகார் தெரிவித்திருக்கிறோம். அவர் இது குறித்து புகாரை வாங்கியிருக்கிறார். பட் எந்த விதமான நடவடிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது கொடுமுடி தாலுகா நிறுவனமோ எந்த விதமான காரியத்தை அவங்க சொல்லவில்லை, செய்யவும் இல்லை. அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். திரும்ப அந்த புகாரை இன்னைக்கு சந்தித்து மாவட்ட ஆட்சியர் கொடுப்பதற்கு வந்திருக்கிறோம். இதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? நிறைய பாதிப்பு இருக்குதுங்க. மக்கள் உள்ள வருவதற்கு அச்சப்படுறாங்க. எங்களுடைய மத சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய காசுகளை ப்ரொக்ளைம் பண்ணுவதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு உரிமைகளுக்கு மறுக்கப்படுகிறது. நாங்கள் அச்சத்தோடு தான் அந்த பகுதியில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா பொருட்களுமே கிடையாது. விருப்பப்பட்ட மக்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான். வேற எந்த இதுக்கு எதுக்காக அவங்க தலைவிக்கணும்? எதுக்காக அவங்க வேலையே இதுதான். அவங்களுடைய அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ராப்ளம் மட்டும் இல்ல, மற்ற சபைகளையும் இன்னைக்கு இடையூறு பண்ணுவதற்கு அவங்க ஆயத்தம் பண்ணிருக்காங்க. எங்க வீட்டுக்கு அந்த சபை வீட்டுக்குள்ள இடத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள பொருள் மட்டும் சம்பந்தப்பட்ட பொருள் தான் இருக்குது. அது நாங்கள் எடுக்கணும், தொடர்ந்து அனுமதி தரணும். கொடுமுடி பகுதியில் வேற ஏதேனும் கிறிஸ்தவ சபைகள் இயங்குதா இல்ல எல்லாமே? எல்லா சபைகளுக்கும் இது இடையூறு பண்ணிருக்கு. எல்லா சபைக்கும், என் சபைக்கு மாத்திரம் இல்ல, இருக்கிற மற்ற எல்லா சபைகளுக்கும் அவங்க காலி பண்ணணும், வெளியே போகணும்னு சொல்லி இடையூறு பண்ணிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 50,000 திருச்சபை. இது நாங்க சுயாதீனமா இண்டிபெண்டன்ட் அரசு. சார் சொல்லலாம். இன்ன வரைக்கும் நமக்கு ஆகலாம்.